ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்ஷியஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளிக்கிழமைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு சுமங்கலி பூஜை. சுமங்கலி பூஜையோட முக்கியத்துவத்தை பற்றி ஸ்ரீ பெரியவா இந்த கலியுக காலத்தில் இந்த பூஜையை செய்யறதுனால கொடிய பாவங்களும் தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்கிறா. குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திலும் சின்ன அளவிலாவது செய்யணுங்கிறது பெரியவாளுடைய விருப்பம். ஒரு சந்தர்ப்பத்தில் வயசான தம்பதியர் தட்டில் பூ பழம் அம்பாளுக்கு பட்டுப்புடவை ரவிக்கையோட பெரியவாளை பார்க்கறதுக்கு வரா. காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது மாயவரத்தில் இருந்து அவகிட்ட காவேரி கரையில் இருந்து வர நீங்கள் துலா ஸ்நானம் ஐப்பசி மாதம், அதாவது காவேரி கரையில் நடக்கிற அந்த துலா ஸ்நானத்தை செஞ்சுட்டேலான்னு கேட்குறா. தம்பதிகள் 2 பேருமே ஆமாம் துலாசானம் ஆச்சு அப்படிங்கிறா. பெரியவா அடுத்த கேள்வியாக கேட்குறா, மாயவரம் ஆத்தங்கரைக்கு துலா ஸ்நானம் பண்ண ஏகப்பட்ட சுமங்கலிகள் வருவா இல்லையா? அது சரி, உங்கள் ஆற்றுல சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா அப்படின்னு பெரியவா கேட்குறா. இந்த கேள்வியை கேட்டதுமே தம்பதியரோட முகம் வாடிப்பட்டு, முன்பெல்லாம் ஒழுங்காக நடந்தது பெரியவா, இப்போது சுமங்கலி பிரார்த்தனை நடந்து பல வருஷமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீர் விடுறா. அந்த அம்மாளுடைய கணவர் மனைவியை சமாதானப்படுத்தி அழுகை நிறுத்துறார். பெரியவா கிட்ட, என்னோட கூட பிறந்தவா 2 ஆண் 1 பெண், அவளும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. அதற்கு முன்பே சுமங்கலி பிரார்த்தனை நடத்தாமல் விட்டுட்டோம். இப்போது எங்கள் குடும்பத்தில் வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் யாருக்கும் சுகமோ மன நிம்மதியோ இல்லை. என் பேரனுக்கு 5 வயசு ஆகுது, பேரனுக்கு இன்னும் பேச்சு வரல. என் மூத்த நாட்டு பொண்ணுக்கோ ரத்தத்தில் புத்துநோய். மன நிம்மதி வேண்டி தான் உங்களை தரிசிக்க வந்தோன்னு சொல்லி முடிக்கிறார். கொஞ்ச நேரம் மௌனம் காத்த பெரியவா, இப்போது என் முன்னாடி வச்சிருக்கிற பழம் பூ தான் உங்களுக்கு கொடுக்குற பிரசாதம். சரி, கொண்டு வந்த பட்டுப்புடவையை மூத்த நாட்டு பொண்ணுக்கு கொடுத்து கட்டிக்க சொல்லு. இனிமே பட்டுப்புடவையே வேண்டாம், அது நல்லது அல்ல இல்லையா? அது ஒன்றும் வசதியானதும் கிடையாது. ஆடம்பரம்லாம் நமக்கு எதுக்கு? குலதெய்வத்துக்கு கொண்டு வந்த பூவை போடுங்க. அதோட முக்கியமாக ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பேச நிறுத்துறா. கேட்டுட்டு இருந்த அந்த தம்பதியர், பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் அதை நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. உன்னோட சகோதரியோட நினைவு நாளில் 108 சுமங்கலிகளுக்கு சாதாரண நூல் புடவை ரவிக்க மங்கள திரவியங்கள், அதாவது சீப்பு, கண்ணாடி, குங்குமம், ரவிக்கிற துணி, மருதாணி, பூ, மஞ்சள், குங்குமம் என்னெல்லாம் சேர்த்துப்பேலோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறா பெரியவா. அந்த 108 பேருக்கும் அது கொடுக்கறதோட அன்னதானமும் செய்யணும். அதன் பின்னாடி எல்லாமே நன்மையாக நடக்கும்னு சொல்கிறா அந்த தம்பதிகளோ பெரியவா உத்தரவுப்படி சுமங்கலி பூஜை செய்கிறா. 3 ஆண்டுகளில் பேரனும் பேச தொடங்கிட்டான். மூத்த மருமகளும் புத்துநோயிலிருந்து முழுமையாக குணமாயிட்டான். பெரியவாளுடைய வழிகாட்டுதலால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. நாமளும் தான் குலதெய்வமாக வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரோட உற்றார் உறவினரோட போகணும். அதே போல் இந்த தவசம் திங்கள் காரியத்துக்கெல்லாம் எல்லாரோடையும் கூட இருந்து செய்யணும். அதே போல தான் இந்த சுமங்கலி பிரார்த்தனையும் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் ஏன் நம்ம குடும்பம் கஷ்டப்படும்? பாப புண்ணியத்தையும் நாம் பார்க்கணும். இந்த காலத்தில் நல்ல நேரம் எப்போதும் நமக்கு கை கொடுக்கறது இதுதான். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.